இன்னைக்கு நேரா வேலையிலேருந்து அப்படியே வந்து கடைக்கு போயிட்டு கொஞ்சம் காய் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அன்னைக்கு தான் காய்ச்சல்னு சந்தைக்கு போலயே. எப்படி நம்ம வந்து சந்தை இன்னும் போடுறதுக்கு ஒரு 4, 5 நாள் ஆகும். ஒரு 5, 6 நாளைக்கு தேவையான காய் மட்டும் வந்து வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு கடைக்கு வந்து போயிருந்தோமா. போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அப்பா எங்கனா கடையில சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. மறுபடியும் என்ன விட்டுட்டு ரிட்டர்ன் வந்து அவங்க அப்பா வந்து போனாங்க. சரி இன்னைக்கு தான் நமக்கு சமைக்கிற வேலை இல்லையே. அவங்க வர்றதுக்குள்ளே இந்த காயெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொறுமையா டிவி பார்த்துட்டே உட்காந்து அந்த புதினா, மல்லிலாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். இல்லன்னா சோம்பேறி பட்டுட்டு கவர்ல தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி போட்டோம்னா 2, 3 நாள் கழிச்சு அது அழுகிருமா, தூக்கி குப்பையில போட்டுருவேன். அதனால வந்து இன்னைக்கு தான் சும்மா தானே இருக்கோம், இதெல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு நான் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன்னா, எங்க வீட்ல கடையில வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தாலும், நமக்கு வீட்ல வந்து இந்த ஆம்லேட் போடுறது, குழம்பு சூடு பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து இருக்கும். நான் காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு பரோட்டாவும், கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் டின்னர முடிச்சாச்சு.